ஊர்ல இருந்து பொட்டி பொடிக்கையோட சென்னைக்கு போற விளாகுக்கு உங்களை வரவேற்கிறேன். 4 மணிக்கே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன். ஏன்னா எங்க ஊர்ல 4 மணில இருந்து தான் பஸ். ஆனா 4:45 தான் பஸ் எடுத்தாங்க. கொஞ்சம் ஆளு ஃபில் ஆனதுக்கு அப்புறம் பார்க்க ஏதோ நான் லைட்டா சிரிச்ச முகமா இல்ல. நாங்க 15 நாள் பிரிஞ்சிருக்க போறதை நினைச்சு வருத்தப்பட்டு என் ஒய்ஃப் மெசேஜ் பண்ணாங்க. அதை நினைச்சு வெக்கப்பட்டு இருக்கேன். ரைட் நண்பர்களே, அடுத்து ஒரு 3 மணி நேரம் டிராவல்ல ஒரு 2 மணி நேரம் தூங்கிடலாம். நல்லா நறுக்கு நைட்டு தூங்கிட்டு காலைல எஞ்சா சூரியன் உதிச்சிருச்சு. நான் ஏறும் போதெல்லாம் பஸ்ல இவ்வளவு பேர் இல்ல. இப்ப பார்த்தா பஸ் ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்கு. ஆனா பிளான் என்னவோ பாத்தீங்கன்னா வந்தே பாரத்ல வர்றது. பட் பிளானை மாத்தி பஸ்ல வந்துட்டு மதுரைக்கு வந்து இறங்கினோடனே லைட்டா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு தோசையும் போட்டு அப்படியே ஒரு ஹார்லிக்ஸையும் குடிச்சிட்டு வெளியே வந்தேன் பாருங்க. ஒருத்தர் எங்க போற தம்பின்னு தான் கேட்டாரு. இந்த மாதிரி சென்னை தான் போறேன்னு சொல்லி என் கையில இருக்கிற ட்ராலியை வாங்கிட்டு அவர் தம்பி என்ன ஃபாலோ பண்ணிவா உன்னை பஸ் ஏத்தி விடுறேன்னு பஸ் ஏத்தி விட்டாருங்க. இது மதுரைக்காரங்களோட பாசமா இல்ல பிசினஸ் டாக்டிக்ஸ்? ஆனா என்னமோங்க நல்ல பஸ்ல தான் ஏத்தி விட்டுருக்காரு. அடுத்த 400 கிலோமீட்டர் பிரச்சனை இல்லாம போயிடலாம். எனக்கு 4:30 மணிக்கு சென்னையில ரீச் ஆகணும். நான் 10 மணிக்கு பஸ் ஏறி இருக்கேன். கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே படுத்தும் தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா இருட்டிருச்சு பகவான். நான் கூட கண்டக்டர் அண்ணன் தான் நம்மள எழுப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா டிராபிக்கும் ரெயினும் இருந்தனால இன்னும் போர்வரே வரல. ரைட்டுன்னு ஒரு வழியா சிங்கார சென்னையை வந்தடைந்து விட்டேன். என்னன்னு தெரியல, இந்த தடவை செங்கல்பட்டுல இருந்தே நல்ல டிராபிக். சரிதாண்டா வந்துட்டோன்னு ரேபிடோ போட்டேன். ரேபிடோனா வந்தாங்க. அண்ணன் கூட ஏறி அப்படியே அழகா பூட் கேம்ப் கொண்டு. ஆனா ரேபிடோல வரும்போது அந்த அளவு டிராபிக் இல்லங்க. அடுத்த 15 நாள் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி கேமிங்ல அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு எமர்ஜிங்கா இருக்கக்கூடிய எங்க வெல்டி ஸ்போர்ட்ஸ் பசங்களோட தான் நாளை கழிக்கும். லாஸ்டா தட்ட மாட்டீங்களான்னு தவிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.